Hello everyone, welcome back to our channel. We've been seeing a lot of sentences on our channel. நிறைய பார்த்துட்டே வரோம் and our target is to cover 1 lakh daily use sentences. Already 25,000 sentences வந்து PDF பண்ணி proofreading is going on and videosல 3,000 மேல நான் அப்லோட் பண்ணிட்டேன். So today let's learn 3 sentences in the shorts. Come, let's get started from 3019. I can't think straight. I can't think straight. என்னால் சரியா யோசிக்க முடியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக யோசிக்க முடியலன்னு அர்த்தம் இல்லை. ஐ கேன் திங்க் ஸ்ட்ரைட் அப்படின்னா என்னால் ஒழுங்காக யோசிக்க முடியல, ப்ராப்பராக யோசிக்க முடியல, திங்க் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். I'll do the dishes later. Just chill, man. I'll do the dishes later. Just chill. அது ஐ வில்லுன்னு சொல்ல வேணாம், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. I'll do the dishes later. Just chill. Do the dishes அப்படின்னா பாத்திரம் கழுவுறதுன்னு அர்த்தம். நம்ம யூஸ்வலாக வந்து பாத்திரம் கழுவுறதுன்னா வாஷிங் த வெசல் யூஸ் பண்ணுவோம். Do the dishes தான் ப்ராப்பரான ஒரு ஃப்ரேஸ். I'll do the dishes later அப்படின்னா நான் அப்புறம் பாத்திரம் கழுவிக்கிறேன், லைக் தட். Alright, here's the next sentence. The fan is squeaking. The fan is squeaking. Let's say ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து ஃபேனை ரெடி பண்ணிட்டு போறாரு அண்ட் ஈவன் ஆஃப்டர் தட் கீச்சுன்னு கிரிச்சுக்குலாம் ஃபேன்ல இருந்து சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்டுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பீக்கிங் அப்படிங்கிற வேர்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். த ஃபேன் இஸ் ஸ்பீக்கிங் அகெயின் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஃபேன்ல இருந்து திரும்பியும் வந்து சவுண்ட் வருதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்பீக்கிங் அப்படின்னா ஹை பிச் நாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கீச்சுங்கிற சவுண்டு. ஆல்ரைட், இன்னைக்கு 3 sentences நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம் கைஸ். இது மாதிரி சூப்பர்பான சென்டென்சஸ்லாம் நான் கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்க. See you on the next video. Until then, bye bye. Take care.